கோயம்பேடு அருகே கூவமாற்றில் தவறி விழுந்து உயிருக்கு போராடிய இளம்பெண் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம். சுரேந்தர் வணக்கம். தற்போது மீட்கப்பட்டுள்ள அந்த பெண் யார்? அவர் எப்படி கூவமாற்றில் விழுந்தார்? உங்களுடைய விவரம். நிச்சயமாக சென்னை புறநகர் பகுதிகளில் கடந்த 2 தினங்களாகவே மழை பெய்து வந்திருக்கிறது. இந்த நிலையில கோயம்பேடு அருகே பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும் கூவமாற்றில் இளம்பெண் தவறி விழுந்த காட்சிகள் தான் இவை. அதாவது 40 அடி அகலம் 15 அடி ஆழம் கொண்ட கால்வாயில் தவறி விழுந்த பெண்ணை பொக்லைன் இயந்திரத்துடன் காவலர்கள் அதே போன்று அங்க பணியில் ஈடுபட்டிருந்த நபர்கள் மீட்கக்கூடிய பரபரப்பு காட்சிகள் வெளியானதுதான் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை மாநகராட்சி மதுரவாயில் நெற்குன்றம் பகுதியை சேர்ந்த தேவி என்பவர் அந்த பகுதியில உள்ள சின்மயா நகர்ல வீட்டு வேலை செய்து வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில பணி முடித்துவிட்டு அந்த வழியாக அவர் கடந்து சென்றிருக்கிறார். அப்போது திடீரென எதிர்பாராத விதமாக கால் வலிக்கு அந்த ஆற்றில் விழுந்திருக்கிறார். அவர் விழுந்தவர் நீண்ட நேரமாக அலறி கொண்டு சத்தமிட்டிருக்கிறார். இதனை அடுத்து அங்கிருந்த சிலர் என்ன கூச்சல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி சென்று போய் பார்த்திருக்கின்றனர். அப்போதுதான் உள்ளே ஒரு பெண் தவறி விழுந்து சேரும் சகதியுமாக இருப்பதை கண்டிருக்கின்றனர். இந்த நிலையில உடனடியாக இது குறித்து அவர்கள் மீட்க முயற்சித்த போது முயற்சியாததால் காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தகவல் அறிந்து வந்த சில காவலர்கள் பொக்லைன் இயந்திரத்துடன் உடனடியாக அந்த பெண்ணை மீட்டு காப்பாற்றி முதலுதவி சிகிச்சை அளிக்கக்கூடிய காட்சிகள் தான் இவை. இதனை அந்த பகுதியில் இருந்த சிலர் தற்போது வீடியோவாக எடுத்திருக்கின்றனர். இந்த காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. கூவமாற்றங்கரையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது தேவி என்ற பெண் தவறி விழுந்து அவரை பொக்லைன் மூலமாக காவலர்கள் அதே போன்று பொதுமக்கள் இணைந்து மீட்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி காண்போரை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர்.